ஹாய்! டீயும் பழ பஜ்ஜியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? பழ பஜ்ஜி பண்ணுறது ரொம்பவே சிம்பிளுங்க. கேரளால இது ரொம்பவே ஃபேமஸ். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துட்டு அதில வந்து கண்டிப்பா மைதா மாவு தான் ஆட் பண்ணிக்கணும். இது மைதா மாவுல பண்ணா தான் நல்லாயிருக்கும். இது கூட வந்து சுகர் வேணும்னா ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் பொரிச்சு எடுக்கும்போது ஒரு மாரி ரெட்டிஷ்ஷா இருக்கும். அதனால மஞ்சள் தூள் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நல்ல பழுத்த நேந்திரம் பழம் 2 எண்ணம் எடுத்திருக்கேன். 2 பத்தல 3ஆவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிடைக்கிற பழத்த நல்லாவே பழுக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப பழுத்திருந்தா தான் நல்லா சாப்பிடுறதுக்கு டேஸ்ட்டா இருக்கும். சுகர் வந்து அந்த மைதாவுல ஆட் பண்றது வந்து ஆப்ஷனல் தான். லைட்டா ஒரு பிஞ்ச் உப்பும், லைட்டா கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துருக்கேன். அத நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஓரமா வச்சுருவோம். வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒண்ண தான் பொரிச்சு பார்த்தேன். அதில உப்பு ஏதாவது இருக்கான்னு டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. அது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து சேர்த்து பொரிச்சுக்கலாம். என்னடா இந்த கடாய் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது காலையில தான் நாங்க பூரி போட்டது. அதனால தான் அதே எண்ணெயில நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க வேணா ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. டீயும் பஜ்ஜியும் ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. வீட்ல ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க